இந்த இனவாதிகளால் இழைக்கப்பட்ட அநீதியாக இருந்தாலும் சரி, அல்லது சாதாரணமாக நம்முடைய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் நமக்கு அநீதி இழைப்பதாக இருந்தாலும் சரி, அநீதிக்கு அல்லாஹுடைய நீதிமன்றத்தில் நீதி இருக்கிறது. அநீதி இழைக்கப்பட்டவருடைய பிரார்த்தனைக்கு பெருமானம் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். குறிப்பிட்ட காலத்திற்குள்ளே சொன்னார்கள், 30 வருடங்கள் இவர்கள் ஆட்சி கதிரையிலே இருப்பார்கள் என்று சொன்னார்கள். இந்த அடிப்படையில் ஆட்சிக்கு வந்தவர்கள் இனவாதத்தை தூண்டி ஒரு அப்பாவி சமூகத்தை அநியாயமாக கொடுமைப்படுத்தி அவர்களுடைய அடிப்படை உரிமைகளாகிய இபாதத்துக்களை செய்வதற்கு கூட தடை விதித்து அவர்கள் தங்களுடைய உயிர் மட்டுமல்ல, அவர்கள் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட பெருமதியாக மதிக்கக்கூடிய அல்லாஹுடைய கலாமாகிய அல் குர்ஆனை பாதங்களால் மிதித்து எரித்து நாசமாக்கிய இந்த கூட்டத்தை அல்லாஹு தஆலா இந்த மக்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு உடனடியாக இந்த உலகத்தில் நம்முடைய கண் முன்னால் கேவலப்படுத்தி காட்டியிருக்கிறான் என்பது நாம் ஒவ்வொருவரும் பெற வேண்டிய ஒரு பாடமாகும். நிச்சயமாக டாக்டர் ஷாஃபி அவர்களுடைய இந்த வரலாறும் அதற்கு மிகப்பெரிய ஒரு சான்று. அஹ்லு சுன்னாவை சேர்ந்த முஸ்லிம்கள் தான் உலகத்தில் இருக்கிற மெஜாரிட்டி சமுதாயம். ஆனால் இன்று அதிகமாக அநியாயங்களுக்கும் அநீதிகளுக்கும் அடக்குமுறைகளுக்கும் உள்ளாக்கப்படுகிற சமுதாயமாகவும் முஸ்லிம் சமுதாயம் தான் மாறியிருக்கிறது. காரணம் என்னவென்றால், நம்மிடத்திலே ஹுப்பு துன்யா என்கிற உலக ஆசை மேலோங்கி மௌத்தின் மீது ஒரு பயம், மௌத்தாகுவதற்கு வெறுப்பு, இந்த நிலை நம்மிடத்திலே ஏற்பட்டு விட்டது. உண்மையிலே நமக்கு தெரியும், ஈஸ்டர் தாக்குதல் கண்டிப்பாக முஸ்லிம்கள் செய்யவில்லை. சில முஸ்லிம் வாலிபர்கள் குறும்புகளாக பயன்படுத்தப்பட்டார்கள். செய்தவர்கள் தெளிவாகவே இன்று அரசியல் நோக்கத்தை கொண்டவர்கள் என்பது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இன்றும் கூட நம்முடைய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் பயந்து போய் இருப்பது என்பது உண்மையிலே ஒரு ஆச்சரியமான விஷயமாகும். இதற்கு எதிராக சரியான நடவடிக்கைகள், போராட்டங்கள், முன்னெடுப்புகள் எதுவுமே நம்முடைய சமூகத்தில் ஒன்றுபட்ட நிலையில் செய்யப்படாமல் நம்முடைய சமூகம் பயணிப்பது என்பது வேதனையான ஒரு விஷயமாம். தெளிவாக தெரிந்த ஒரு உண்மை. இரண்டாவது, கருத்துக்கு இடம்பாடில்லாத ஒரு உண்மை. பல ஒரு உளவுத்துறையைச் சேர்ந்த உயர் அதிகாரிகளாக இருந்த பல சகோதரர்கள் அந்த நேரத்திலே சொன்னார்கள். அதே போல இந்தியாவைச் சேர்ந்த ஒரு ஃபாதர், ஒரு பாஸ்டர் ஒருவர் மிக தெளிவாக வெடித்த ஒரு சில நாட்களிலே சொன்னார், நான் ஒரு மாணவன், அதாவது வரலாறு அரசியல் படிக்கிற ஒரு மாணவன், இலங்கை முஸ்லிம்களை பற்றி நான் நிறைய படித்திருக்கிறேன். இவ்வாறான ஒரு தாக்குதலை செய்வதற்கான துணிச்சலோ அல்லது பலமோ அல்லது முன்வரக்கூடிய நிலையோ உள்ளவர்கள் அங்குள்ள முஸ்லிம்கள் கிடையாது. அவர்கள் மிக மென்மையானவர்கள் என்று அவர் சொன்னார். இப்படியான உலகமே சொல்லக்கூடிய ஒரு உண்மையை புரிந்து கொண்டு முன்னெடுப்பதற்கு முடியாத ஒரு பலவீனமான நிலைக்கு உலக ஆசை நம்மை தள்ளிவிட்டது. பதவி மோகம். இன்று பாருங்கள், ஒரு கட்சி பல கட்சிகளாக பிரிந்து செல்கிறது. இந்த மார்க்கத்தின் பேராலும் கூட நாளுக்கு நாள் பல பிரிவுகள் தோன்றிக் கொண்டிருப்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஒற்றுமைப்படுவதற்கு நாம் தயாரில்லை. அல்லாஹுக்காக என்று வந்தால் ஒற்றுமை வரும். ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியிலே நாம் எல்லோரும் கலந்திருப்பது நமக்கு ஒரு சிறப்பு என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். டாக்டர் ஷாஃபி என்கிற பெயர் ஈஸ்டர் தாக்குதலுக்கு முதல் இந்த இலங்கையில் மிக பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியாது. அவருடைய ஊர் பிரதேச மக்களுக்கும், அவர் எந்த பிரதேசத்தில் எலெக்ஷனிலே நின்றாரோ அந்த பிரதேச மக்களுக்கும், சில சமூக பணிகளை ஆற்றிய மக்களுக்கும் மட்டும்தான் அறிமுகமான பெயராக இருந்தது. ஆனால் சுப்ஹானல்லாஹ், ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு சிங்கள மக்களில் எல்லோருக்கும், இந்துக்களில் எல்லோருக்கும், முஸ்லிம்களை தாண்டி அறிமுகமான ஒரு பெயராக அல்லாஹு தஆலா இந்த பெயரை மாற்றினார். அல் குர்ஆனிலே சூரத்துல் பக்ராவிலும் சூரத்துல் நிசாவிலும் அல்லாஹு தஆலா ஒரு செய்தியை சொல்கிறான். ஒரு விஷயத்தை நீங்கள் வெறுப்பீர்கள், அதிலே அல்லாஹ் நிறைய நலவுகளை வைத்திருப்பான் என்று. இந்த டாக்டர் ஷாஃபியினுடைய பெயர் பிரபல்யம் அடைந்திருக்கிறது. ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர் மட்டுமல்ல. ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு ஒட்டுமொத்த
முஸ்லிம் சமுதாயமும் பாதிக்கப்பட்டது. அதிலே குறிப்பாக உலமாக்கள் பாதிக்கப்பட்டார்கள். தாவா பணிகளிலே ஈடுபட்டவர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். இருந்தாலும் கூட நாம் எல்லோரும் பொறாமைப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான், ஒரு தனிநபருக்காக வேண்டி ஒட்டுமொத்த உம்மத்தும் பிரார்த்தனையில் ஈடுபட்டு சமூகத்தில் உள்ள பலர் அவருக்காக துஆ செய்து அந்த சிறப்பு பாக்கியத்தை அவர் பெற்றிருக்கிறார். இது உண்மையிலேயே எல்லோருக்கும் கிடைக்கவில்லை. சமூகத்திற்காக மார்க்க ரீதியில் உழைத்த, முன்னணியில் நின்று போராடிய பலரும் இதிலே கைது செய்யப்பட்டார்கள் ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு. ஆனால் அவர்கள் எல்லோருக்கும் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்கவில்லை. இந்த இடத்தில்தான் நாம் ஒரு மிக முக்கியமான உண்மையை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. சகோதரர் டாக்டர் ஷாஃபி அவர்கள் தன்னுடைய தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை வைத்து எல்லோரையும் போல பயந்து ஒடுங்கி வெறுமனே அவர் அழுது புலம்பி தன்னுடைய காலத்தை கழிக்கவில்லை. அதே போல அவர் தன்னுடைய குடும்பத்தையும் சுப்ஹானல்லாஹ் உறுதியான நிலையில் மாற்றியிருந்தார் என்பது ஒரு வரலாறாகும். இந்த பெயர் அவருக்கு கிடைத்ததற்கு காரணம் அவருடைய நீதிக்கான போராட்டம்தான் என்பதை நாம் எல்லோரும் நம்முடைய மனங்களில் ஆழமாக பதிய வேண்டும். சகோதரர் ஷாஃபி அவர்கள் தன்னுடைய தலைமை உரையிலே ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டினார். பிடிஐ அடுத்து இன்னும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள், தீவிரவாதத்தை அடக்குவதற்கான சட்டம் என்று. அந்த சட்டத்திற்கு எதிராக ஒரு கேஸ் போட்டு அந்த சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று முன்னிலையில் நம்முடைய சமுதாயத்தைச் சேர்ந்த யாரும் வரவில்லை. சகோதர சமூகத்தைச் சேர்ந்த ஒரு சிலர் வந்து அதை தடுத்து நிறுத்தினார்கள் என்கிற ஒரு வரலாறு சொன்னார். உண்மையிலே நாம் எல்லோரும் எப்படி மாறியிருக்கிறோம் என்றால், நாம் எப்படி இருக்கக்கூடாதோ அப்படி மாறியிருக்கிறோம். இந்த உலகத்தில் நீதியை நிலைநாட்ட வந்த மார்க்கம் இஸ்லாம் என்பதில் நாம் எல்லோரும் தெளிவாக இருக்கிறோம். இந்த மார்க்கம் அல்லாஹுடைய மார்க்கம் என்பதிலும் இரண்டாவது கருத்து நமக்கு கிடையாது. அதுதான் உண்மையும் கூட. முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள நாம் எல்லோருமே தீனுல் இஸ்லாம் அல்லாஹுடைய மார்க்கம் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். அதே நேரத்தில் அதுதான் உண்மையும் கூட. இது அல்லாஹுடைய தீன். இந்த மார்க்கத்தின் அடிப்படை மூலாதாரங்களாக காணப்படக்கூடிய அல் குர்ஆனும் சுன்னாவும் வஹி, அல்லாஹ்விடம் இருந்து வந்த வஹி தான் இரண்டுமே. எனவே இரண்டும் உண்மை. அதிலே நமக்கு கடுகளவும் சந்தேகம் வரக்கூடாது. ஆனால் இந்த ஈஸ்டர் தாக்குதல் என்பது அல்லாஹுடைய ஒரு ஏற்பாடு. இந்த சமுதாயம் சில விஷயங்களை புரிந்து கொள்வதற்கும் படித்துக் கொள்வதற்கும் அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு நிகழ்வாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக வருகிற போது அந்த காலகட்டம் மக்களுக்கு கடுமையாக அநீதிகள் இழைக்கப்பட்டு கொண்டிருந்தன. அந்த அநீதிகளுக்கு குரல் கொடுக்கிற ஒருவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலையில் இருந்தார்கள். நபியாக ரசூலாக வருவதற்கு முன்னால் ஒரு சின்ன டீம் உருவாகியது மக்காவிலே அநீதிக்கு எதிராக. ஹில்ஃபுல் ஃபுதூல் என்று அந்த டீமுக்கு பெயர் வைத்திருந்தார்கள். அவர்களுடைய எண்ணம் என்னவென்றால், அந்த குழுவினுடைய டார்கெட் அநீதிக்கு எதிராக போராடுவது. அந்த தொடரிலேதான் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக அனுப்பி அவர்கள் அன்றிலிருந்து அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள். இஸ்லாத்தின் பெயரால் உலகத்தில் சமாதானத்தை, அமைதியை, நீதியை நிலைநாட்டுவதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடுபட்டார்கள். அல்லாஹு தஆலா அதன் மூலம் மகத்தான வெற்றியை தந்தான். இந்த உலகத்தில் நீதியை நிலைநாட்டிய தலைவராக, இந்த உலகத்தில் சமாதானத்தை உண்டு பண்ணிய தலைவராக, அநீதி இழைக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்கிற ஒரு புரட்சி தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை யாருமே மறக்க முடியாது. அந்த தொடரில் வந்த நாம்
அண்மை காலமாக வஹன் என்ற நோய்க்கு உள்ளாக்கப்பட்டு விட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்னறிவிப்பு செய்தார்கள். ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் உங்களை அழிப்பதற்காக, சஹாபாக்களிடம் சொல்லுகிறார்கள், உங்களை அழிப்பதற்காக எல்லா சமூகங்களும் ஒன்று சேரும். சஹாபாக்கள் கேட்டார்கள், அந்த நேரத்தில் நாங்கள் சொற்பமாக இருப்போமா என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, நீங்கள் சிறுபான்மையினராகவோ சொற்பமாகவோ இருக்க மாட்டீர்கள். வலாகின்னகும் கஸீர் வல் அன்தும் கஸீர், நீங்கள் அதிகமாகவே இருப்பீர்கள் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் உங்களிடத்தில் ஒரு பலவீனம் ஏற்படும். அந்த பலவீனம் என்னவென்றால், மௌத்தின் மீது உங்களுக்கு பயமும் வெறுப்பும் ஏற்பட்டு உலகத்தை அதிகமாக நேசிக்கிறவர்களாக நீங்கள் மாறுவீர்கள். அப்படி மாறும்போது உங்களுடைய எதிரிகள் உங்களை பார்த்து பயப்பட மாட்டார்கள், உங்களுடைய எதிரிகள் உங்களை மதிக்க மாட்டார்கள், உங்களை கண்ணியப்படுத்த மாட்டார்கள், உங்களை அற்பமாக அவர்கள் கருதுவார்கள் என்கிற ஒரு முன் அறிவிப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். உண்மையிலே இன்று உலகத்தில் மிக பெரும்பான்மை சமூகமாக கிறிஸ்தவர்கள் பார்க்கப்படுகிறார்கள். இரண்டாவது மெஜாரிட்டி சமுதாயமாக முஸ்லிம் சமுதாயம் பார்க்கப்படுகிறது. ஆனால் பொதுவாக கிறிஸ்தவர்களை இரண்டாக பிரிக்கிறார்கள், கத்தோலிக்கர், புரொட்டஸ்டாண்ட் என்றும். முஸ்லிம்களை அஹ்லு சுன்னா, ஷியா என்று இரண்டாக பிரிக்கிறார்கள். அப்படி பிரிக்கிற போது முஸ்லிம்களில் ஷியாக்களுடைய எண்ணிக்கை 6-7 வீதம்தான். மற்றவர்கள் எல்லாம் அஹ்லு சுன்னாவை சேர்ந்த சுன்னிகள். கிறிஸ்தவர்கள் பெரிய அளவிலே பிரிகிறார்கள். இந்த அடிப்படையில் அஹ்லு சுன்னாவை சேர்ந்த முஸ்லிம்கள் தான் உலகத்தில் இருக்கிற மெஜாரிட்டி சமுதாயம். ஆனால் இன்று அதிகமாக அநியாயங்களுக்கும் அநீதிகளுக்கும் அடக்குமுறைகளுக்கும் உள்ளாக்கப்படுகிற சமுதாயமாகவும் முஸ்லிம் சமுதாயம் தான் மாறியிருக்கிறது. காரணம் என்னவென்றால், நம்மிடத்திலே ஹுப்பு துன்யா என்கிற உலக ஆசை மேலோங்கி மௌத்தின் மீது ஒரு பயம், மௌத்தாகுவதற்கு வெறுப்பு, இந்த நிலை நம்மிடத்திலே ஏற்பட்டு விட்டது. உண்மையிலே நமக்கு தெரியும், ஈஸ்டர் தாக்குதல் கண்டிப்பாக முஸ்லிம்கள் செய்யவில்லை. சில முஸ்லிம் வாலிபர்கள் குறும்புகளாக பயன்படுத்தப்பட்டார்கள். செய்தவர்கள் தெளிவாகவே இன்று அரசியல் நோக்கத்தை கொண்டவர்கள் என்பது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட, என்றும் கூட நம்முடைய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் பயந்து போய் இருப்பது என்பது உண்மையிலே ஒரு ஆச்சரியமான விஷயமாகும். இதற்கு எதிராக சரியான நடவடிக்கைகள், போராட்டங்கள், முன்னெடுப்புகள் எதுவுமே நம்முடைய சமூகத்தில் ஒன்றுபட்ட நிலையில் செய்யப்படாமல் நம்முடைய சமூகம் பயணிப்பது என்பது வேதனையான ஒரு விஷயமாம். தெளிவாக தெரிந்த ஒரு உண்மை. இரண்டாவது, கருத்துக்கு இடம்பாடில்லாத ஒரு உண்மை. பல ஒரு உளவுத்துறையைச் சேர்ந்த உயர் அதிகாரிகளாக இருந்த பல சகோதரர்கள் அந்த நேரத்திலே சொன்னார்கள். அதே போல இந்தியாவைச் சேர்ந்த ஒரு ஃபாதர், ஒரு பாஸ்டர் ஒருவர் மிக தெளிவாக வெடித்த ஒரு சில நாட்களிலே சொன்னார், நான் ஒரு மாணவன், அதாவது வரலாறு அரசியல் படிக்கிற ஒரு மாணவன், இலங்கை முஸ்லிம்களை பற்றி நான் நிறைய படித்திருக்கிறேன். இவ்வாறான ஒரு தாக்குதலை செய்வதற்கான துணிச்சலோ அல்லது பலமோ அல்லது முன்வரக்கூடிய நிலையோ உள்ளவர்கள் அங்குள்ள முஸ்லிம்கள் கிடையாது, அவர்கள் மிக மென்மையானவர்கள் என்று அவர் சொன்னார். இப்படியான உலகமே சொல்லக்கூடிய ஒரு உண்மையை புரிந்து கொண்டு முன்னெடுப்பதற்கு முடியாத ஒரு பலவீனமான நிலைக்கு உலக ஆசை நம்மை தள்ளிவிட்டது, பதவி மோகம். இன்று பாருங்கள், ஒரு கட்சி பல கட்சிகளாக பிரிந்து செல்கிறது. இந்த மார்க்கத்தின் பேராலும் கூட நாளுக்கு நாள் பல பிரிவுகள் தோன்றிக் கொண்டிருப்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஒற்றுமைப்படுவதற்கு நாம் தயாரில்லை. அல்லாஹுக்காக என்று வந்தால் ஒற்றுமை வரும், விட்டுக் கொடுக்க முடியும். அல்லாஹுக்காக என்று சொல்லும் போது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய பொறுப்பை விட்டுக் கொடுத்தார்கள். அல்லாஹுக்கா ஆட்சி பொறுப்பை, சாதாரண பொறுப்பை அல்ல, ஆட்சி பொறுப்பை விட்டுக் கொடுத்தார்கள். இன்றைக்கு பிரதேச சபையிலே ஒரு சேர் தனக்கு கிடைக்கவில்லை என்பதற்காக ஊரையே இரண்டாக பிரிக்கிறோம். இந்த அளவுக்கு ஒரு பலவீனமான நிலையில் நாம் இருந்து கொண்டிருப்பது நாம் எல்லோரும் வேதனைப்பட வேண்டிய ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. அல்லாஹ்தான் பாதுகாக்க வேண்டும். டாக்டர் ஷாஃபி அவர்களுடைய இந்த நிகழ்வு
கொழும்பிலே சகோதரர் அஷ்ரப் ஷிஹாப்தீன் அவர்களால் எழுதப்பட்ட அந்த புத்தகத்தை வெளியிடுகிற நிகழ்வாக மிக பிரமாண்டமான முறையில் நடந்தேறியது. அடுத்தது இங்கே அல்ஹம்துலில்லாஹ் நடந்தேறுகிறது. சோசியல் மீடியாக்களில் டாக்டர் ஷாஃபிக் ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது, நல்ல வரவேற்பு இருக்கிறது. சகோதரர் அறிவிப்பாளர் கையும் அவர்கள் சொன்னார்கள், அவரை சந்திப்பதற்கு ஒரு மினிஸ்டர் வந்தால் எப்படி மக்கள் வருவார்களோ அப்படி வந்தார்கள் என்று சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ் இவைகள் டாக்டர் ஷாஃபியினுடைய இந்த போராட்ட பயணத்தில் தடையாக அமைந்துவிடக் கூடாது. ஏனென்றால் புகழ் என்பது ஒரு போதை, பாராட்டு என்பது ஒரு மனிதனை சருக வைக்கிற ஒரு இடம். இந்த இடத்தில் ஒரு முஃமின் மிக தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்க வேண்டும். அவர் இருப்பார் அல்லாஹுடைய உதவியால் இன்ஷா அல்லாஹ். அதற்கு அவருடைய மகளுடைய பேச்சே மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் தெளிவாக ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சபபுண்டால் காரண காரியங்களை எடுப்பதுதான் நம்முடைய கடமையை தவிர முடிவுகள் தருவது என்பது நம்முடைய கைகளில் உள்ளவை கிடையாது. இதிலே ஒரு முஃமின் மிக தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்க வேண்டும். பலஸ்தீனத்திலே முஸ்லிம்களுக்கு எதிராக யூதர்களின் அநியாயங்கள் நீண்ட காலமாக நடைபெறுகிறது. இன்று வரைக்கும் ஒரு முடிவில்லாத நிலையில் ஒவ்வொரு தடவையும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். இலங்கையிலே ஈஸ்டர் தாக்குதல் 2019ஆம் ஆண்டு நடைபெற்றது. அந்த தாக்குதலை தொடர்ந்து நமக்கு மிகப்பெரிய கற்பனையே பண்ணாத, என்றால் நமக்கு இப்படி ஒரு அனுபவமே கிடையாது, மீடியாக்களில் பார்த்தது கேட்டதை தவிர இப்படி ஒரு நிலை நமக்கு வரும் என்று யாருமே கற்பனை பண்ணாத அளவுக்கு நாம் சோதிக்கப்பட்டோம். பள்ளிவாசலில் நமக்கு தொழ முடியாமல் வீடுகளிலே தொழுதோம். ஜும்ஆ தொழுகைகளுக்கு கூட நமக்கு அச்சுறுத்தல் இருந்தது. நோன்பு காலங்களில் தராவீஹ் தொழுகை பள்ளிவாசலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை உருவானது. அந்த சூழ்நிலையில் எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே திரும்பினோம், அல்லாஹ்விடத்திலே மண்டியிட்டோம், அழுதோம், புலம்பினோம். ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் உன்னிடம் கேட்டால் அவர்களுக்கு நெருக்கமாக நான் இருக்கிறேன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். அவர்கள் என்னிடம் கேட்கட்டும், நான் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உதுல்லாஹ வ அன்தும் மூகினூன பில் இஜாபா. அல்லாஹ் தருவான் என்கிற உறுதியான நம்பிக்கையுடன் நீங்கள் அல்லாஹ்விடம் கேளுங்கள். விரும்பினால் கொடு என்று கேட்காதீர்கள். அல்லாஹ் தருவானா தர மாட்டானா என்ற குழப்பமான நிலையில் இருந்து கொண்டு அல்லாஹ்விடம் கேட்காதீர்கள். அல்லாஹ்விடத்தில் மன்றாடி கேளுங்கள், தருவான் என்ற நம்பிக்கையோடு கேளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு நீ அஞ்சி என்று சொன்னார்கள். அது முஸ்லிமாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவனாக இருந்தாலும் சரி, யார் அநீதி இழைக்கிறானோ அவன் தன்னால் அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு பயப்பட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப். அந்த பிரார்த்தனைக்கும் அல்லாஹுக்கும் இடையில் எந்த தடையும் இருக்காது, டைரக்டா அல்லாஹ்விடம் போகும் என்று சொன்னார்கள். நிறைய சம்பவங்கள் இருக்கின்றன. குறுகிய நேரத்திற்குள் எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. ஒரு சம்பவத்தை நம்முடைய நம்பிக்கைக்காகவும் ஆறுதலுக்காகவும் ஏனையோருக்கு ஒரு எச்சரிக்கைக்காகவும் பதிவு செய்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் கூஃபாவிலே கவர்னராக சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல சிறப்புகள் புரிந்த, அல்லாஹ்வின் மீது மிக நம்பிக்கை வைத்த ஒரு நல்ல உறுதியான சஹாபி. அவர்கள் அல்லாஹுக்கு பயந்து தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்றி கொண்டிருக்கும் போது அங்கு ஒரு டீம் உருவாகி சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக நிறைய பிரச்சாரங்களை செய்து அவதூறுகளை கட்டவிழ்த்து விட்டு கலீஃபாவுக்கும் அது தொடர்பான ஒரு தகவலை கொடுக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனடியாக சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுப்பிலிருந்து தற்காலிகமாக நிறுத்துகிறார்கள். நிறுத்திவிட்டு ஒரு கமிஷனை போட்டார்கள். உடனடியாக நீங்கள் கூஃபாவுக்கு போய் அங்கே சஅதின் மீது சொல்லப்படக்கூடிய
செய்திகளை உறுதிப்படுத்தி கொண்டு வாருங்கள் என்று போட்டார். அந்த குழு போய் விசாரிக்கிறது. மாஷா அல்லாஹ், எல்லா மக்களும் அழகிய முறையில் நல்ல முறையில் அவரை பற்றி சொல்லுகிறார்கள். ஒரு மஸ்ஜிதிலே இந்த கமிஷன் விசாரணை நடத்துகிற போது ஒருவர் எழுந்து சொல்லுகிறார், இவர் கொள்கையில் பேணுதல் இல்லை, இவர் பொறுப்புகள் கொடுப்பதில் குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார், பொது சொத்துக்களை அநியாயமாக கையாளுகிறார் என்று அவர் மீது அடுக்கடுக்கான அவதூறுகளை அள்ளி வீசுகிறார். சாதிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு மனிதர், ஒரு சஹாபியாக இருந்தாலும் அவருக்கு மனம் இருக்கிறது, அவரும் ஒரு மனிதர். அவர் மனம் நொந்து போகிறார். மனம் நொந்து அந்த இடத்திலே அவர் சொன்னார், கையை தூக்கி சொல்றார், பள்ளிக்குள்ள எழும்பி கையை தூக்கி சொல்கிறார், அல்லாஹும்ம இன் கான காதிபன் ஃபஅத்தில் உம்ரஹு. யா அல்லாஹ், இந்த மனிதர் பொய் சொல்லுவாராக இருந்தால் இவருடைய ஆயுளை நீடிக்கச் செய்வாயாக, இவரை வறுமையிலே ஆக்குவாயாக, இவரை சோதனைக்கு உள்ளாக்குவாயாக என்று சொல்லிவிட்டு இருந்து விட்டார். சுப்ஹானல்லாஹ், இது சஹீஹான சம்பவம், 100% உறுதியான சம்பவம், கதையல்ல. கடைசியிலே இந்த மனிதர் நீண்ட காலம் உயிரோடு இருந்தார், கண் பார்வையை இழந்தார். வீதிகளிலே நடந்து திரிகிற போது குழந்தைகள் கேலி செய்து அசிங்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு இவர் வாழ்ந்தார் என்று அந்த செய்தியை அறிவிக்கிறவர் சொல்லி காட்டுகிறார். இதுதான் அல்லாஹுடைய நீதி. சூரத்து இப்ராஹிம் என்கிற அத்தியாயத்தின் 42வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது, வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன், அநியாயம் செய்கிறவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்களை பார்த்து கொண்டு அல்லாஹ் மௌனமாக பொடுபோக்காக இருக்கிறான் என்று நீங்கள் நினைக்கவே வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இது நமக்கு இந்த இனவாதிகளால் இழைக்கப்பட்ட அநீதியாக இருந்தாலும் சரி, அல்லது சாதாரணமாக நம்முடைய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் நமக்கு அநீதி இழைப்பதாக இருந்தாலும் சரி, அநீதிக்கு அல்லாஹுடைய நீதிமன்றத்தில் நீதி இருக்கிறது. அநீதி இழைக்கப்பட்டவருடைய பிரார்த்தனைக்கு பெருமானம் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். குறிப்பிட்ட காலத்திற்குள்ளே சொன்னார்கள், 30 வருடங்கள் இவர்கள் ஆட்சி கதிரையிலே இருப்பார்கள் என்று சொன்னார்கள். இந்த அடிப்படையில் ஆட்சிக்கு வந்தவர்கள் இனவாதத்தை தூண்டி ஒரு அப்பாவி சமூகத்தை அநியாயமாக கொடுமைப்படுத்தி அவர்களுடைய அடிப்படை உரிமைகளாகிய இபாதத்துக்களை செய்வதற்கு கூட தடை விதித்து, அவர்கள் தங்களுடைய உயிர் மட்டுமல்ல, அவர்கள் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட பெருமதியாக மதிக்கக்கூடிய அல்லாஹுடைய கலாமாகிய அல் குர்ஆனை பாதங்களால் மிதித்து எரித்து நாசமாக்கிய இந்த கூட்டத்தை அல்லாஹு தஆலா இந்த மக்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு உடனடியாக இந்த உலகத்தில் நம்முடைய கண் முன்னால் கேவலப்படுத்தி காட்டியிருக்கிறான் என்பது நாம் ஒவ்வொருவரும் பெற வேண்டிய ஒரு பாடமாகும். நிச்சயமாக டாக்டர் ஷாஃபி அவர்களுடைய இந்த வரலாறும் அதற்கு மிகப்பெரிய ஒரு சான்று. இந்த சான்றை இந்த சமூகத்தில், இந்த நாட்டில் உள்ள அநீதி இழைக்க நினைக்கிற அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு கும்பல்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இது ஒரு பாடம் என்பதை காட்டுவதும் இந்த நிகழ்ச்சியின் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த நூல் நம்முடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் அஷ்ரப் ஷிஹாபுத்தீன் அவர்களால் எழுதப்பட்டிருக்கிற இந்த நூல் இலங்கை முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுதும் வாழக்கூடிய, குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் ஏனைய இடங்களிலும் வாழக்கூடிய தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்களுக்கும் ஏனைய மக்களுக்கும் ஒரு நல்ல முன்னுதாரணமாகவும் படிப்பினையாகவும் அமையக்கூடிய ஒரு புத்தகம். இந்த முயற்சி அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். அதே போன்று முஸ்லிம் சமூகத்தை அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். இந்த நாட்டில் நிம்மதியும் சமாதானமும் நிலைக்க அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.